தொடர்ந்து இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திமுக நாடாளுமன்றத்துக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கொண்டு போகணும், நாடாளுமன்றத்தை முடக்கணும், இது தொடர்பாக மத்திய அரசு பதில் சொல்ற வரைக்கும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவுடைய இந்த வியூகம் பலிக்குமா? கண்டிப்பாக நாடாளுமன்றம் மக்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிற ஒரு முக்கியமான சபையா இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த குரலை எதிரொலிக்கிற ஒரு பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு. ஏன்னா 39 உறுப்பினர்கள் திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், திமுக கூட்டணியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இந்த மறுசீரமைப்புல தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அநீதிகளை சொல்லி மத்திய அரசுல ஒரு உறுதிமொழி வாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு. அதே சமயம் ஏற்கனவே முதல்வர் அவர்கள் இது மாதிரி பாதிக்கப்படுற பல்வேறு மாநில முதல்வர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ அந்த கடிதத்தை ஃபாலோ பண்ணி அங்க இருக்கிற அந்தந்த மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு வரப்புற 22ஆம் தேதி ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா அந்தந்த மாநிலங்களில் போய் அந்தந்த முதல்வர் எதிர்கட்சி தலைவர்களை பார்த்து திமுக தரப்புல இருந்து பார்த்து கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதற்கான வேலைகளையும் அவங்க ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. ஸோ லோக்சபா மக்களவையில இந்த விஷயத்தை கையில் எடுத்து இதற்கு பிரதமர் சேர்ந்து ஒரு உறுதிமொழி, எந்த காரணத்தினாலும் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது மறுசீரமைப்பு பொறுத்த மட்டும் அப்படின்னு உறுதிமொழி வாங்குற வரையும் திமுக இந்த இஷ்யூ விடக்கூடாது. அதே மாதிரி மும்மொழி திட்டமும் ஒரு இஷ்யூவா இருக்கு. அதுவே திமுக 3வது மொழி என்ற பெயரில் ஹிந்தி திணிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தத்துக்கு திமுகவும் போராட வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த 2 இஷ்யூ நிதி கொடுக்காத விஷயங்கள், 3 இஷ்யூக்காகவும் திமுக மக்களவை முடக்கி போராட வேண்டிய அவசியம் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. அந்த இந்த மாதிரியான போராட்டத்தில் இறங்கினா மத்திய அரசு செடி சாய்க்காது என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு பிரியன். தேங்க்யூ.